அட மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவோ ஹல்வா போட்டுட்டோம், மாம்பழத்தை விட்டுருவோமா? சும்மா தக தகன்னு தங்கம் மாதிரி மின்ற மாம்பழ ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம சுத்தமான தமிழ் பசுனை எடுத்திருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் தமிழ் பசுனை நான் ஊத்திருக்கேன். அதுக்கு மேல 2 மாம்பழத்தை நல்லா மிக்சில அரைச்சு உள்ள சேர்த்துக்கணும். 10 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கிட்டு 1/2 கப் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாம்பழம் இனிப்பு இல்லாததுனால 1/2 கப், மாம்பழம் இனிப்பு இருந்தா 3/4 கப்பே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 கப் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 சிட்டிகை குங்குமப்பூவை நான் சுடு தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டேன். சோ மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு வந்த பிறகு 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இதோட தூளா கட் பண்ண பிஸ்தா பருப்பு இதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா 2 முறை கிளறிட்டு எடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே கூட சூடா சர்வ் பண்ணலாம். நல்ல ருசியான பலகாரம் செய்யறதுக்கு தமிழ் பசுனை வாங்கி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?